வணக்கம். இந்திய பங்குச்சந்தையில இன்னைக்கு நாம 6 வித்தியாசமான பங்குகளை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அப்புறம் ஒரு சின்ன அறிவிப்பு. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அப்புறம் போர்ட்ஃபோலியோவை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான சேவைகளை வழங்குறோம். இதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்க முதலீடுகளை சரியா திட்டமிட இது ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற 6 ஸ்டாக்ஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? எந்த ஸ்டாக்ல growth இருக்கு, எதுல ரிஸ்க் இருக்கு? சரி, இதை நாம கொஞ்சம் அலசுவோம். இந்த டேட்டாக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களை நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்டாக் விலை ஏறுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் லாஜிக் என்ன அப்படிங்கறத ஆழமா அலசலாம். சூப்பர். நம்ம லிஸ்ட்ல முதல் ஸ்டாக் வந்து AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அதாவது AU பேங்க். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சமீபத்தில் அதாவது 2025 10 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக இவர்களுக்கு யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றம் அவங்களோட பிசினஸ் மாடலையே ஒட்டுமொத்தமா மாத்த போகுது. இப்போ பெரிய முதலீட்டாளர்களோட டேட்டாவை பாருங்க. FII அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் 34.50% 36.45% உயர்ந்திருக்கு. வாவ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த பேங்க் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்களோட Q3 FY26 ரிசல்ட்ஸ் பாருங்க. ப்ராஃபிட் அதாவது PAT 19% உயர்ந்து 668 கோடியா பதிவாயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட MFI பிசினஸ்ல 99.5% கலெக்ஷன் எஃபிஷியன்சி இருக்கு. 99.5%னா கிட்டத்தட்ட கொடுத்த கடனை எல்லாம் கரெக்டா வசூல் பண்ணிடுறாங்க. ஆனா இதுல ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க் கண்டிப்பா இருக்கு. லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது நல்ல சாய்ஸ் தான். ஆனா பொருளாதாரம் சரிந்தால் அசெட் குவாலிட்டியை ரொம்ப கவனமா கண்காணிக்கணும், குறிப்பா மைக்ரோ ஃபினான்ஸ்ல. கரெக்ட். பேங்கிங் செக்டர்ல இருந்து நாம அடுத்ததா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போவோம். நம்ம ஊர்ல இப்போ எல்லாரும் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க இல்லையா? அதோட நேரடி லாபம் யாருக்கு? அது வேற யாருக்கும் இல்ல, CDSLக்கு தான். அதாவது சென்ட்ரல் டிபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு மொனாபொலி இல்ல ஒரு டுவாபொலி பிசினஸ் சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு எப்படி வருமானம் வருது? இந்திய பங்குச்சந்தையில நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், புது டிமேட் அக்கவுண்ட்ஸ், இது எல்லாமே CDSL அல்லது NSDL மூலமா தான் நடக்கணும். அதனால மார்க்கெட் வால்யூம் அதிகரிக்கும் போது இவங்களுக்கு நேரடி லாபம். ஆனா வேல்யூவேஷனை பொறுத்தவரை PE ரேஷியோ இப்போ 53x ஆக இருப்பது கொஞ்சம் அதிகம் தான். 53x வந்து பிரீமியம் வேல்யூவேஷன் ஆச்சு. NSDL விட இது அதிகமா இருக்கு. ஆமா, பிரீமியம் தான். ஆனா அதுக்கு காரணமா அவங்களோட ROE 30% இருக்கு. மார்க்கெட் வால்யூம் மற்றும் டிமேட் அக்கவுண்ட்ஸ் தொடர்ச்சியா அதிகரிப்பதே இதன் மிகப்பெரிய பலம். ஓஹோ, அப்போ கேபிட்டல் மார்க்கெட் growth மீது முழு நம்பிக்கை இருந்தா இது ஒரு சாலிட் லாங் டர்ம் பிளே. எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ நாம மூணாவது ஸ்டாக் அலசுவோம். இது ஒரு மீடியா கம்பெனி, DBCOP அதாவது DB கார்ப். ஆமா, தைனிக் பாஸ்கர் குரூப். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம், அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74.25% ஆக உயர்ந்திருக்கு. அதுவும் 0% பிளெட்ஜஸ். ஓனர்ஸ்கே கம்பெனி மேல இவ்ளோ நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா யதார்த்தம் என்னன்னா, சமீபத்துல இந்த ஸ்டாக் 10-15% சரிந்திருக்கு. அதான் எனக்கும் புரியல. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தும் ஏன் இந்த சரிவு? ஏன்னா இது சைக்கிளிக்கல் ஆட் ஸ்பெண்ட் வீக்னஸால வந்த சரிவு. பொருளாதாரம் கொஞ்சம் மந்தமாக இருப்பதால் பெரிய கம்பெனிகள் அவங்களோட ஆட் ரெவென்யூவை குறைச்சிட்டாங்க. விளம்பரங்கள் குறைஞ்சா மீடியா கம்பெனிகள் நேரடியாக பாதிக்கப்படும். ஓ, அப்போ இது முழுக்க முழுக்க அந்த எக்கனாமிக் சைக்கிள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். கரெக்ட். அதனால இது இப்போதைக்கு ஒரு காஷியஸ் ஹோல்ட். ஆட் மார்க்கெட் மீண்டு வந்தால் மட்டுமே பெரிய growth இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லணும். ஓகே, பொறுமை தேவை. ரேமன் ரியாலிட்டி அதாவது ரேமன் ரெல். ஆமா, ரேமன் லிமிடெட்ல இருந்து ஜூலை 2025 தனியாக பிரிக்கப்பட்ட, அதாவது டீமர்ஜ்ட் ஆன பிசினஸ் இது. இவங்களோட மும்பை அப்புறம் தானே ப்ராஜெக்ட்ஸ் பத்தி இப்போ நிறைய பேச்சுகள் அடிப்படுது. பேச்சுகள் மட்டும் இல்ல, டேட்டாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. முக்கியமா ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜ் 9.78% இருந்து 4.40% ஆக குறைந்தது மிகப்பெரிய பாசிட்டிவ். அவங்களோட Q3 இன்கம் 18% உயர்ந்துள்ளது. சூப்பர். இவங்க கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மதிப்பு என்ன? சுமார் 40,000 கோடி மதிப்பிலான GDV பைப்லைன் இருக்கு. இவ்ளோ விசிபிலிட்டி இருந்தும் இவங்களோட PE வெறும் 20-21x தான் இருக்கு. வாவ், ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இது ரொம்ப நல்ல வேல்யூவேஷன் ஆச்சே. ஆமா, ரியல் எஸ்டேட் அப் சைக்கிள்ல இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. சரி, ரியாலிட்டி பிசினஸ் தனியா போன பிறகு மிச்சம் என்ன இருக்கு? தாய் நிறுவனமான ரேமண்ட்ல என்ன பிசினஸ் நடக்குது இப்போ? துணி வியாபாரம் மட்டும்தானா? அதுதான் இல்ல. இப்போ அவங்க ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் மற்றும் என்ஜினியரிங் துறைகளில் ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்துறாங்க. ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸா? ஆனா அவங்களோட PE ரேஷியோ பார்த்தா 0.5x அப்படின்னு காட்டுது. இது எப்படி சாத்தியம்? அது டீமர்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸால் வந்த ஒரு ஒன் டைம் நம்பர். அதை வச்சு PE ரேஷியோ மிக குறைவாக தெரிந்தாலும் அவங்களோட கோர் பிசினஸை மட்டும் பார்த்தால் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் growth அபாரமாக இருக்கிறது. Q3 இன்கம் 18% வளர்ந்துள்ளது. அப்போ ரீஸ்ட்ரக்சரிங் செய்ததன் பலன் இப்போ முழுசா உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம்.
கண்டிப்பா. இப்போ நம்ம லிஸ்டோட கடைசி ஸ்டாக், ஆனா ரொம்ப முக்கியமான ஒன்னு, ஆல்கைல் அமீன்ஸ் கெமிக்கல்ஸ், அதாவது ALKMINS. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் துறையில குறிப்பா ஃபார்மா, ஆக்ரோ மற்றும் ஆட்டோ செக்டருக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கிற ஒரு முக்கிய நிறுவனம் இது. ஆமா, ஆனா இப்போ PE 40x என்ற பிரீமியம் வேல்யூவேஷனில் உள்ளது. ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகரித்ததால் Q3 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாட உள்ளது. இதனால் சமீபத்தில் ஸ்டாக் 2-3% சரிந்துள்ளது. அப்போ கெமிக்கல் சைக்கிள் இன்னும் முழுசா திரும்பல. கரெக்ட். டிமாண்ட் ரிகவரி ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். ஆனா நல்ல ROE மற்றும் 0% பிளட்ஜ் இருப்பதால் உங்க போர்ட்ஃபோலியோல இடம் இருந்தா இது ஒரு லாங் டர்ம் ஹோல்ட். ரொம்ப அருமையான அலசல். இந்த 6 ஸ்டாக்ஸையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். இதை ஒட்டுமொத்தமாக ஒரு முறை சுருக்கி சொல்ல முடியுமா? சுருக்கமா சொல்லணும்னா, AU பேங்க் மற்றும் ரேமண்ட் ரியால்டி இரண்டும் வலுவான growth catalysts உடன் உள்ளன. CDSLக்கு மார்க்கெட் டெய்ல்வன்ஸ் சாதகமாக உள்ளது. DB கார்ப் மற்றும் அல்கைல் அமைன்ஸ் ரெண்டுமே டிமாண்ட் ரிகவரிக்காக காத்திருக்கும் ஸ்டாக்ஸ். ரேமண்ட் LTD ஒரு சிறப்பான ரீஸ்ட்ரக்சரிங் பிளே. அடுத்து நான் எந்த ஸ்டாக்கை அலச வேண்டுமென கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேர்களோட சாய்ஸ் என்னன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த டாபிக் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் தயவு செய்து உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை அணுகுவோம். மீண்டும் ஒரு ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.